வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹியூமன் மோட்டிவேஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் என்ற தலைப்பிலேயே சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், சமுதாயம் அமைதியாக இருக்கும் பொழுது அதை கலைக்கிற அளவுக்கு எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது. எல்லாமே அமைதியாக இருக்கிற பொழுது அது அமைதியாகவே இருக்கிறதுக்கு, தொடர்ந்து அமைதியாக இருக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இது எப்படி நடக்கும் அப்படின்னா, எந்த சமுதாயம் அமைதியாக இருக்கணும், சோஷியல் அன்ரெஸ்ட்டுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எப்போவுமே சமுதாயம் காமன் குவைட்டாக எப்போவுமே ஒரு சிறப்பான செய்திகளை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த சொசைட்டியில் நம்ம முதல்ல இதுக்கு முக்கியமான காரணமே எமோஷ்னல் டிஸ்ரெஸ்ட்டு இருக்கிற மாதிரி நம்மளோட பிஹேவியரில் தான் இதுக்கு முக்கியமான காரணம். நெகட்டிவ் பிஹேவியரை, ஒரு அன்வான்ட் பிஹேவியருக்கு மேலே மேலே நம்மளுக்கு அதை தவறாகவே புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் அதுலேருந்து வெளியில் வர வேண்டியது அத்தியாவசியமான ஒரு நிகழ்வு. இதை எப்படி பண்ண முடியும்? முதல்ல ஃபஸ்ட்டு இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் மனம் அமைதியாக இருக்கணும். மனம் அமைதியாக இருக்கிறதுக்கு இசை என்னெல்லாம் பயன்படுத்த முடியும், எங்கேயெல்லாம் பயன்படுத்த முடியும், என்ன வேலைகளெல்லாம் அது செய்யும் அப்படின்னா, முதல்ல இசையை ஒரு குறிப்பிட்ட நேரம் எப்போவுமே கேட்குறது, டெய்லி டோஸில். இப்போ சிலவங்க இருப்பாங்க, ரொம்ப செரிமானம் ஆகலை அப்படின்னா சில நேச்சுரல் செரிமானத்துக்கு துணை போகக்கூடிய சில ஹெர்ப்ஸை தொடர்ந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு வைங்க. அதுபோல் மனம் எந்த காரணம் பற்றியும் பதட்டப்படக்கூடாது, எந்த காரணம் பற்றியும் தன்னுடைய பேலன்ஸை விட்டு நகர்ந்துடக்கூடாது. அப்படின்றதுக்காக சில குறிப்பிட்ட பாடல்களை, சில குறிப்பிட்ட இசையை தொடர்ந்து ஒரு மருந்து போல் தினமும் காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு நம்ம கேட்குற பழக்கத்தை வச்சுட்டா அந்த இசை என்ன பண்ணும், எப்போவுமே நம்மளோட மனதில் அமைதியான எண்ண ஓட்டங்களை மட்டுமே தரும். இட் நெவர் என்ன பண்ணாது, அந்த பேலன்ஸை தாண்டி மேலுக்கு வர அளவுக்கு அதை தன்னை வெளியில் காட்டிக்காது. எப்போவுமே நம்மளோட மூளையில் சரியாக விஷயங்களை புரிஞ்சிக்கொள்ளக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம சொன்னோம் சென்ற பதிவில், ரொம்ப அக்ரெஷன் இருக்கும், அப்புறம் ஒரு வயலன்ஸ் பார்த்துட்டு வந்தால் அதே போல் நம்மளும் வயலன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த வயலன்ஸை எல்லாரும் பார்க்கக்கூடாது, முக்கியமாக சிறு குழந்தைகளுக்கு இதை காட்டக்கூடாதுன்னு சொன்னால், நம்மளோட பிரெயினில் இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட குவாலிட்டி என்ன ஆகும்னு சொன்னால் வித்தியாசப்படும். அதனால் அவங்களுக்கு அன்ரெஸ்ட் இருக்கும், அமைதியாக ஒரு விஷயத்தை யோசித்து புரிஞ்சு கொள்ள முடியாதபடி இருப்பாங்க. அப்போது அது மனசு அமைதியானால் தானே அது புரிஞ்சிக்க முடியும். மனசு எப்படி ஒவ்வொரு செகண்டில் என்ன அமைதியாகாதுன்னு சொன்னால், அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட குவாலிட்டி, அதாவது அது டிஸ்பாரிட்டியாக இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நேரம் ஆக்கினாதான் அது என்ன பண்ணும், அதை சரியான அளவில் புரிஞ்சுக்கும். விஷயத்தை சரியாக புரிஞ்சுட்டு வேர் இஸ் என்ன மிஸ்டேக் இஸ் கோயிங் ஆன், ராங் திங் எங்கே நடக்கிறது, தவறு எங்கே நடக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டோமான அதில் என்ன இன்வால்மெண்ட் இருக்கோ அதை நம்ம கொஞ்சம் டிஸ்கார்ட் பண்ணால் திங்ஸ் வில் பி வெரி மச் நார்மல். இந்த அளவுக்கு இதை யோசனை பண்ணி தான் அந்த முடிவு எடுக்கணும். எதையுமே பார்க்காம யூ கேனாட் என்ன பண்ண பிளஞ்ச் இன்டு ஆக்ஷன் வித்வுட் நோயிங் த ரீசன் அண்ட் தி சிச்சுவேஷன்ஸ் பிஹைண்ட். நம்ம என்ன பண்ண முடியாது, வி கேனாட் பிளஞ்ச் இன்டு ஆக்ஷன். அந்த பிளஞ்ச் இன்டு ஆக்ஷன்ற அந்த வார்த்தையே யோசிக்காமல் செய்கிற ஒரு செயல் அப்படின்னு தான் அதுக்கு பொருள். அதனால் எப்போவுமே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக அமைதியாக இருக்கும் பொழுது மட்டுமே முடிவு எடுக்கணும். கோவப்படும் பொழுதோ, சண்டை போட்டுவிட்டு 10 நிமிஷத்தில் காத்துட்ருக்கும் பொழுதோ, இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொழுதோ ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. மனம் அமைதியாக இருக்கும் பொழுது தான் முடிவு எடுக்கணும். இப்போ இது மாதிரி டிஸ்டர்ப்டு மைண்ட் செட்டில் ஒரு முடிவு எடுத்தால் தட் மே நாட் பி கரெக்ட், தட் மே நாட் பி அக்செப்டபிள், that may not be applicable for the given situation அப்படின்னு இத்தனை விஷயங்கள் அதுலேருந்து வரும். அதனால் எப்போவான ஒரு முடிவு எடுக்கிறோம், ஒரு என்ன அக்ரெசிவ் பிஹேவியரை வெளியில் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 200 ml கூல் வாட்டர் எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்புறம் அமைதியாக இருந்துட்டு சுவாமி முன்னாடி போய் நம்ம கன்னத்தில் ஒரு 10 தடவை படப்படான்னு போட்டுக்கிட்டு வந்துட்டு அப்புறமா உட்காந்து யோசனை பண்ணிட்டு பிறகு நம்ம என்ன சத்தம் போடலாமா வேண்டாமா, இப்போ நம்ம சொல்கிறது சரியாக தான் இருக்குமா, எல்லோரும் திருப்பி நம்மளுக்கு எதிர்த்து 10 கேள்வி கேட்டுருவாங்களா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு செய்தா. ஏன்னா அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம என்ன பண்ண மாட்டோம், எந்த விதமான தவறான முடிவு எடுக்க மாட்டோம்.
இப்போ குடித்தது கோபம் இருக்கொண்டே குடித்தது என்ன, சாதாரண ஒரு கூல் வாட்டர், குளிர்ந்த தண்ணீர் மட்டும்தான் நம்ம அருந்தி இருக்கிறோம். அதனால் எந்த விதமான தவறான முடிவுக்கும் இது வாய்ப்பை தராது. அப்படின்ற அடிப்படையில் எப்போவுமே மனம் அமைதியாக இருக்கும்பொழுது தான் முடிவெடுக்கணும். அது சண்டை போடுறதா இருந்தாலும் சந்தோஷப்படுறதா இருந்தாலும். அதேமாதிரி ரொம்ப அதி சந்தோஷமாக இருக்கச்சே கூட முடிவெடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் கூட இதுதான். பிரெயினில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட குவாலிட்டி மே நாட் பி அட் பார் டு டேக் டிசிஷன்ஸ். அதனால் யூ மஸ்ட் வெயிட் அண்ட் எல்லாத்தையும் கூல் டவுன் ஆக்கின பிறகு ஒரு ½ an hour 40 minutes கழிச்சு இஃப் யூ ஸ்டார்டட் டேக்கிங் டிசிஷன்ஸ் அப்படின்னா அக்ரெசிவ் பிஹேவியர்ன்ற வார்த்தைக்கே நம்மளோட அகராதியில் இடமில்லை அப்படின்னு ஆக்க முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.